இங்க ஒரு குழந்தைய அவங்க அப்பாவை கொல்றதுக்காக பிஸ்டல் எடுக்கிறாரு. ஆனா அடுத்த செகண்ட் ஏதோ ஒரு உருவம் வந்து அவரை தூக்கிட்டு போயிடுது. இந்த 2 குழந்தைகளும் இந்த வீட்டுல தனியா இருக்காங்க. நைட் ஆனா அவங்க 2 பேருக்குமே பசிக்குது. சாப்பாடு தரதுக்கும் இந்த வீட்டுல யாருமே இல்லை. அப்பதான் இருட்டுல இருந்து ஒரு ஜெரிப்பழம் மட்டும் உருண்டு வருது. இதுக்கு முன்னாடி என்ன நடந்திருக்கும்னா, இந்த குழந்தைங்களோட அப்பாவுக்கு பிசினஸ்ல லாஸ் ஆகி அவர் தற்கொலை பண்ணிக்கிறதுக்காக இந்த 2 குழந்தைகளையும் கூட்டிட்டு கார்ல வராரு. அப்போ கார் ஆக்சிடென்ட் ஆகி இந்த காட்டுக்குள்ள விழுந்துடுது. பக்கத்துல இந்த வீடு தான் இருக்கு. ஸோ இங்க வந்து தற்கொலை பண்ணிக்கலாம்னு முடிவு பண்றாரு. ஆனா இங்க வர்றதுக்கு முன்னாடி இந்த வீட்டுல 20 வருஷமா ஒரு பேய் ஒன்று இருக்குது. அது இவரோட பொண்ணை கொல்ல விடாம அவரையே கொன்னிடுது. ஆனா அந்த பேய் தான் இந்த 2 குழந்தைகளையும் ஒன்றும் செய்யாம அவங்கள வளர்க்க ஆரம்பிக்குது. கொஞ்சம் வருஷம் கழிஞ்சு இந்த குழந்தைங்களை தேடுவதற்காக இவங்க சித்தப்பா அனுப்பின ஆளுங்க இந்த வீட்டை பாக்குறாங்க. அதுக்கப்புறம் இந்த வீட்டுக்குள்ள வந்து பார்த்தா இந்த குழந்தைங்க எலும்பும் தோலுமா ரொம்ப கொடூரமா வளர்ந்துருக்காங்க. அவங்கள காப்பாத்தி கூட்டிட்டு வந்தா உட்கார்ந்து இருக்கிற பொசிஷன்லயே தூங்குறாங்க. ஏன்னா இவ்வளவு நாளா அந்த பேய் எப்படி செய்தோ அதை பார்த்து வளர்ந்ததுனாலே இவங்களுக்கு மனுஷங்க எப்படி இருப்பாங்கன்னு தெரியல. ஆனா இவங்க அந்த குழந்தைங்களை கூட்டிட்டு வரும்போது அவங்கள தேடி அந்த பேய் இவங்க வீட்டுக்கே வந்துடுது.